வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவால் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மீண்டும் ஆபத்து. பாஜகவையும் அதன் அடிமை கட்சி அதிமுகவையும் வேரோடும் மண்ணோடும் இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழுக்கு மீண்டும் பாஜக அரசால ஆபத்து வந்திருக்கு. அந்த பாஜகவையும் அவங்க தூக்கு சுமக்கிற அடிமை அதிமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தமிழகத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் என்னை பற்றி வன்மத்தோடு பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. தரமற்ற பேச்சுகளின் மூலம் தனது தரத்தை குறைத்துக் கொண்டதாகவும் இபிஎஸ் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆனா இத்தனையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் கொரோனாவில் போயிருக்கணும் பழனிசாமி வன்மத்தோடு பேசிட்டு இருக்கிறார். பழனிசாமி அவர்களே, இந்த ஸ்டாலின் இருந்து என்னோட மக்களுக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை செய்யத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதனால்தான் சாக்கடைக்கு சமமான சொற்களையும் அவதூறுகளை பேசி அவர் ஒரு தரமற்றவர் நிரூபிச்சிட்டு இருக்கிறார். நீட் விவகாரத்தில் மசோதாவை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதை மறைத்து துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. மும்மொழி கொள்கை குறித்து பேசும் மத்திய அமைச்சர்களை இபிஎஸ்-ஆல் கண்டிக்க முடியுமா என்றும் முதலமைச்சர் சரமாரி கேள்வி. வச்சிருக்கக்கூடிய பேர் தான் என்டிஏ கூட்டணி. பழனிசாமிக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மேல் அக்கறை இருந்தா தர்மேந்திரா பிரதான் தொடங்கி அமித்ஷா மோடி வரைக்கும் மேடையில் உட்கார வச்சு இது தமிழ்நாடு, இங்க பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்தா இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா பேச முடியுமா அவரால்? நீட் தீர்மானத்தை ஒன்றிய அரசு தான் நிறுத்தி வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புனதையே கிட்டத்தட்ட 2 வருஷமா மறைச்சு வச்சவர் தான் பழனிசாமி. அந்த மாதிரி துரோகம்லாம் யாரும் பண்ணல. இந்தியாவிற்கே பெஞ்ச்மார்க்காக அமைந்துள்ளது தமிழகத்தின் சாதனை திட்டங்கள். அரசியலில் முறியடிக்க முடியாத திட்டங்களை மீண்டும் ரெக்கார்ட் பிரேக் செய்யும் ஒரே ஆட்சி திமுகவின் 2.0 ஆட்சி என்றும் பெருமிதம். நிறைய செய்திகளை நம்முடைய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அது சாதனை திட்டமாக தான் இருக்கும். நம்மோட சாதனைகள் தான் இந்தியாவுக்கே பெஞ்ச் மார்க்காக இருக்கு. அரசியல் அப்படிப்பட்ட முறியடிக்க முடியாத எல்லா ரெக்கார்டும் நம்ம திமுக தான் செஞ்சிருக்கு என்பதை பெருமையோடு சொல்றேன். இனியும் தொடர்ந்து நாம தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணவும் போறோம். தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புதுமை பெண், நான் முதல்வன், தோழி விடுதி உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர். தமிழகத்தை டபுள் டிஜிட் மாநிலமாக உயர்த்தியதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என்றும் நிகழ்ச்சி பேச்சு. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்ற மாநிலமா நம்ம திராவிட மாடல் உயர்த்தி இருக்கு. இந்த அடித்தளத்திலிருந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியில புதிய உயரங்களுக்கான பயணத்தை தொடங்க போறோம். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என இபிஎஸ் விமர்சனம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிறையில் இருந்த கனிமொழிக்கு அதிமுக குறித்து பேச சற்றும் தகுதி இல்லை என்றும் ஆவேசம். பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல ஊழல் புரிந்து சர்க்காரியா கமிஷன் விசாரிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டுக்கிட்ட திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சது. அதுல சர்க்கரை எல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டுது, எறும்பு தின்னுட்டுது. அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிட்டு எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க பாருங்க.
இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தேவையா? கொரோனா மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. தமிழக விவசாயிகள் நாள்தோறும் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் குறித்து முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது என்றும் திருவாரூர் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மழையால விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள்லாம் அழுகி போச்சு. அதை நேரடியாக வந்து முதலமைச்சர் பார்க்கல. இப்போ வேணா ஓடோடி வரையில ஓட்டுக்கு. இப்போ மக்கள் தேவை. ஓட்டுக்காக மக்களை தேடுகின்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அன்றைக்கு ஏன் வந்து மக்களை பார்க்கல? ஏங்க திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்றாரு. இன்றைக்கு தேர்தல் வந்தா உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊரா வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. வேதனைப்படும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரியல, இந்த முதலமைச்சருக்கு தெரியல. பேரில் வச்சு பயிரை பார்க்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? தாவேகா தலைவர் விஜய் கன்னியாகுமரியில் இன்று பரப்புரை. மகாதானபுரம் சந்திப்பு 0 பாயிண்ட் பகுதிகளில் வாகனத்தில் இருந்தபடியே வாக்கு சேகரிக்கிறார். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் குழந்தைகளுக்கு எதிராக 62,000 குற்றங்கள் பதிவு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அரங்கேறி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் சரமாரி குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியுடைய நிலை 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து, பெண்களை மானபங்கம் செய்து, குழந்தைகளை கொடூரமான முறையிலே கொலை செய்து, ஊழல் கொள்ளையடித்து, சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு, விவசாயிகளை தற்கொலை செய்ய வைத்து, விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே அடைத்து, நெசவாளர்கள் என்று வறுமையில் ஏறிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களை எல்லாம் ஏமாற்றிய திமுகவை நிச்சயமாக மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பில் இருந்து டிஜிபி சந்தீப் மிட்டல் விடுவிப்பு. சந்தீப் மிட்டல் பாஜக ஆதரவாளர் என திமுக புகார் அளித்த நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ் குமாரை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு. புதிய உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமனம் செய்து நடவடிக்கை. தமிழகத்தை சேர்ந்த பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் நாளை காணொலி மூலம் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. தேர்தலுக்கு தயாராவது, பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் பணி குறித்து ஆலோசனை வழங்க உள்ளதாக தகவல். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் 2 நாட்கள் தமிழகத்தில் பிரச்சாரம். சாத்தூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் இன்றும் நாளை அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட இடங்களிலும் பரப்புரை. தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான விவகாரம். படக்குழு அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் எங்கள் தரப்பிலிருந்து கசியவில்லை. படத்தின் ஒரிஜினல் பதிப்பு மார்ச் 17ஆம் தேதியே தயாரிப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் தணிக்கை வாரியம் விளக்கம். தணிக்கைக்காக சமர்ப்பிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களும் பாதுகாப்பாகவே கையாளப்படுகின்றன. படங்களின் ஒரிஜினல் பதிப்பு தயாரிப்பு குழுவிடம் மட்டுமே இருக்கும் என்றும் தணிக்கை வாரியம் அறிக்கை.
தோல்வி பயத்தால் 2 தொகுதிகளில் போட்டியிடுபவன் நான் அல்ல. கோடிகளை கொட்டி அரசியலுக்கு வந்தவன் அல்ல, சிறந்த கொள்கைகளை சொல்லி அரசியலுக்கு வந்தவன் என்றும் சீமான் பேச்சு. அண்ணாட்சியாளர்கள் துவண்டு படுத்து விட்டானா? தோல்விக்கு பயந்து 2 தொகுதியில் போய் போட்டியிடுகிறானா? நான் சாதி சொல்லி வாக்கு கேட்கிறவனா? மதம் சொல்லி வாக்கு கேட்கிறவனா? இல்லை, நான் பிறந்த தமிழன் என்கிற இனத்தை சொல்லி. அப்படித்தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். முகத்தை காட்டி வாக்கு கேட்கிறவன் அல்ல, மிகச்சிறந்த கருத்தை சொல்லி வாக்கை கேட்கிறவன். நான் கோடிகளை கொட்டி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே விஜய் கட்சி தொடங்கி இருப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எல்லோரும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று ஆகிவிட முடியாது என்றும் விளாசல். சைக்கிளில் ஓட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் கை காட்டிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தாரு அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சி தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைப்பதற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்தார். சேலம் மேற்கு தொகுதியில் இன்று தனது பரப்புரையை தொடங்குகிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். நாளை தருமபுரி, ஏப்ரல் 16ஆம் தேதி கும்பகோணம் மற்றும் ஏப்ரல் 17ஆம் தேதி காட்டுமன்னார் கோவில், ஜெயங்கொண்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் போட்டியிடும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வரும் 17ஆம் தேதி பிரச்சாரம். சென்னை துறைமுகம், கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தவேகாவின் விசில் சின்னத்திற்கு பதிலாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட செங்கோட்டையன். சுதாரித்துக் கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்காகவே வாக்கு கேட்டு பழகிவிட்டேன் என கூறியதால் சலசலப்பு. இரட்டை இலை சின்னத்தில் நான் கேட்டுக்கிட்டு பழகி ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த புரட்சி தான் தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தில் நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தில் நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். ஈரானில் சிக்கி தவித்த தமிழகத்தை சேர்ந்த 222 பேர் உட்பட 312 மீனவர்கள் சென்னை வருகை. விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்பு. ஈரானில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை பற்றி திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வாய் திறக்காதது ஏன்? மீனவர்கள் நலனில் தமிழக அரசுக்கு எந்த அக்கறையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து பாராளுமன்றத்தில் வாய் திறக்காதது உண்மையை நாமெல்லாம் வெட்டி தலைகுனிய வேண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து அதன் அடிப்படையில் உடனடியாக மீனவர்களை தாயகம் கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலை, அந்த ஒரு வேண்டுதலை அவர்கள் மத்திய அரசுக்கு வைக்கவில்லை. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 25 காசுகள் அதிகரித்து ₹4.55 காசுகளுக்கு விற்பனை. கடந்த 4 நாட்களில் மட்டும் முட்டை விலையில் 50 காசுகள் உயர்வு. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படுவது உறுதி. ஊழல்வாதிகளும் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்களும் சிறை செல்வது உறுதி என்றும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் கல்லூரி மற்றும் சந்தேஷ் காலி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்தவர் மம்தா பானர்ஜி. பாஜக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் நிச்சயம் சிறை செல்வார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் ரோட் ஷோவில் ஈடுபட்ட பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கான்வாயின் இடையே ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழிவிட்ட பிரதமரின் பாதுகாப்பு வாகனங்கள். இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சந்திப்பு. அமெரிக்கா ஈரான் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ள நிர்வாகிகள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த நடவடிக்கையில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேண்டுகோள். அமெரிக்காவின் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதள பயன்பாட்டுக்கு பதிலாக ஓபன் சோர்ஸ் இயங்குதளமான லினக்ஸுக்கு மாறப்போவதாக பிரான்ஸ் அறிவிப்பு. அரசின் தரவுகள் அமெரிக்க நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல். சேப்பாக்கத்தில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி. நடப்பு ஐபிஎல் தொடரில் 3 தோல்விகளை சந்தித்த நிலையில் முதல் வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் செமையா ஆடினாரு. ஓட்டு நல்லா வைக்கிறது நல்ல மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. தோத்துட்டு இருந்த டீம் அன்றைக்கி சஞ்சு சாம்சன் ஒரு ஆளாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பண்ணி கொடுத்து டீம் ஒரு கம்பேக் நல்லா கொடுத்தாரு. அப்புறம் ஓவர்ட்ட நல்லா பவுலிங் பண்ணார். நாங்கள் டெல்லி மீண்டும் அடுத்த மேட்ச் தான் இதோட நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஜெயிப்போம்னு நிச்சயமாக நம்புகிறோம். வெரி குட் கேம், ரொம்ப நல்லா இருந்தது. சஞ்சு சாம்சன் ரொம்ப சூப்பராக விளாடினாரு. அதுக்கப்புறம் போலிங் ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டார். ஓவரால் வெரி குட் கேம். இப்படியே கண்டினியூ பண்ணால் சூப்பராக இருக்கும் சார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் சஞ்சு சாம்சன் சதம். 52 பந்துகளுக்கு 13 பவுண்டரி 3 சிக்ஸர் விளாசி சதமடித்தார் சஞ்சு சாம்சன். சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது பஞ்சாப் அணி. 18.5 ஓவர்களிலேயே 220 ரன்கள் என்ற இலக்கை எட்டி அசத்தல். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 16 பந்துகளில் அரை சதம் விளாசினார் பஞ்சாப் வீரர் பிரியன்ஷ் ஆர்யா. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் ஆர்யா. திருமணத்திற்கு பிறகு ரணபலி படப்பிடிப்பில் இணைந்த விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா தம்பதி. கேக் வெட்டியும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்ற படக்குழு. One of the first lines I learned to say to Rashi was "Naak ninne kamba kappa."